ஆஃப் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஃப்ரைடே vlog தாங்க. ரச்சிக்கு வந்து லீவா ஸ்கூலாக என்னன்னு தெரியல. ஏன்னா மழை இருக்குது, அதனால் வந்து ஸ்கூலாக லீவான்னு தெரியல. சரி, நம்ம ஒரு காஃபி குடிச்சிடலாம் சூடாக. அதுவும் இந்த ஜில்னஸுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு அது இஞ்சி காஃபினாவே அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. இன்னைக்கு வந்து ரச்சுக்கு ஸ்கூலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். ஆனால் நீங்கள் கீழே போட்டு குட் மார்னிங். நான் எனக்கு புளி சாதம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். புளி சாதத்துக்கு வந்து ஒரு பொடி தயார் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வரமிளகா, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக வந்து மிளகு, இது நல்லா நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி. அது கூடவே ஸ்கூல் லீவ் விடுவாங்களா வைப்பாங்களா? ஆமாம். என்கிட்ட வந்து வர மல்லி இல்லைங்க, அதனால் நான் மல்லி தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வறுபடும் போதே நீங்கள் மல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டும் ஆட் பண்ணுங்க. அதனால் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 6-7 பல். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். இது நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம இப்போ வந்து புளி கரைச்சல் ரெடி பண்ணுறோங்க. புளி வந்து நம்ம ஃபஸ்ட்டே இதுக்கு நிறையாவே சேர்த்துக்கணும். ஆட் பண்ணணும். கொஞ்சம் இப்போ தான் சாதம் கலரும் போது நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நான் கூட கடலை பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது, கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சிடலைங்களா கடலக்கொட்டை, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்ட்டா முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து கடலக்கொட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறையாவே சேர்த்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு நீங்கள் எப்படி காரம் சாப்பிட்டீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் வரமிளகா வந்து நான் கிள்ளி போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். பூண்டும் ஆட் பண்ணிக்கணுங்க. பூண்டு ஒரு 6-7 பல் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஒரு 2.5 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் பக்கம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு நான் போட்டுட்டேன். புளி கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு அல்வா பதம் மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது அந்த 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 கன்சிஸ்டன்சி வந்தால் தான் நம்ம வந்து பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். குட் மார்னிங். குட். சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அந்த புளி கிரேவி செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். சாதம் வந்துட்டு சூடாக இருக்கணும். அப்போ நம்ம கிளறும் போது தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஆறின சாதம் போட்டு கிளறுனா கரெக்டாக இருக்காது. அதனால் சூடாக இருக்கும் போதே நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ரச்சிக்கு லீவுங்க. எங்கேயாவது வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நாங்கள் சொன்ன இவர்கிட்ட எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, கிளைமேட் நல்லா இருக்குது, ஜஸ்ட்டு கார்லேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியல. எங்கேயாவது வெளில போனோன்னா நான் அந்த
வீடியோ ஆட் பண்ணுறேன். நான் சமைச்சு முடிச்சுட்டு கிச்சன் இப்படி தாங்க இருக்கும் நான் சமைக்கும் போது. இது எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் சமைச்சு முடித்த உடனே. ஏன்னா நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். கிச்சன் கொஞ்சம் பெருசு தான், அதனால் நாங்கள் இங்கே உட்காந்து தான் சாப்பிடுவோம். பாருங்கள், இப்படி நீட் பண்ணிட்டா நமக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட், நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.